ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? எலெக்ஷன்லாம் போயிடுச்சா? லூட்டியெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடலாம். ஓகே, ஏன் புருஷந்தா எனக்கு மட்டும்தான் சொந்தந்தா என்றுதான் நினைச்சேனே, அந்த நினைப்ப மட்டும் எனக்கு விட்டு மனக்கதவத்தான் சாத்தி விட்டு போனானே. பொண்ணை பிடிக்கல, கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது தன்னோட புருஷனுக்கே ஒரு வேலைக்காரியா போயிட்டு அந்த வீட்டில் வேலைக்காரியா அந்த சாங்ல வர்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஆரம்பத்திலே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட கேரக்டரு, நம்மளோட பேஷனுக்கு செட் ஆகிற மாதிரியான வாழ்க்கை தான் இன்னைக்கு நிரந்தரமா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள், குணங்கள், சிந்தனைகளை ஒத்து போற மாதிரி இருக்கிற நண்பர்கள் தான் நமக்கு வாழ்நாள் பூரா துணை வருவாங்க. அதுதான் நிலைக்கும். அதனால பிடிக்காத உறவுகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு காலம்புறா கடமைக்காக வாழ்ந்துட்டு இன்னொருத்தி மேல ஆசை வச்சு அவ கூடயும் வாழ்ந்துட்டு அவளையும் விடாம மனைவியும் விடாம வச்சிருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு வர்றாள் அந்த பொண்ணு, தன்னோட புருஷன் தன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியும். அவ எதுக்கு பொறுமையா இருக்கிறா அப்படின்னா, தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணை பார்க்காத வரைக்கும் எந்த பொண்ணா இருந்தாலும் பொறுமையா வாழ்ந்துருவாங்க. தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணை விரும்புறான், நேசிக்கிறான், இல்ல அவ கூட இருக்கான், ரொம்ப வருஷமா தொடர்புல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரிதான், விட்டுட்டு போடான்ட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்காக இருந்தாதான் உண்டு. இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த சாங்ல காமிப்பாங்க. வானத்தை பார்த்து பார்த்து